இந்து தமிழர்கள் தான் கொண்டாடுறாங்க முருகனை. இஸ்லாமிய தமிழர்கள் கொண்டாடுறாங்களா, கிறிஸ்தவ தமிழர்கள் கொண்டாடுறாங்க? இந்து கடவுள் தான் முருகன். மேல் பாதிக்குள் உள்ளே நிலையை தடுத்தார்களே பறையர்கள், அவர்கள் இந்துவா கிறிஸ்துவர்களா? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இப்போ அந்த தூண் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது தீபம் ஏற்றக்கூடிய தூண் அல்ல, அது சர்வே ஸ்டோன். நான் சிவில் இன்ஜினியர், எங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணும்னா அவர் நீதிபதி நினச்சி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். அவர் நீதிபதி என்ற போர்வையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும் சார். அவரு நீதிபதி தானே, நீங்க நீதிபதி குழுநோக்கம் கற்பிக்கிறீங்க. சரி, நீதிபதி தானே, நீதிபதிகளுக்கு தனியா இதெல்லாம் இருக்கலாம், அவங்களுக்கு அஜெண்டா இருக்கலாம், எல்லாம் ஓகே. சேர்த்தாங்கன்னா நீதிபதி சொன்னா என்ன? இப்ப நீதிபதி சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. நீதிபதி சொல்லியிருக்காரு பஞ்சமி இளங்களை மீட்டு கொடு, சாதியை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லுவது என்னவென்றால், அங்க முருகனா வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு பாடு. அங்க பாரத மாதாக்கு ஜேன என்ன பைத்தியகாரத்தனம் இல்லையா? கோர்ட் ஆர்டர் அவங்க வாங்கிட்டு ரெண்டு பேர் போய் மேல விளக்கு ஏத்ததுல என்ன தப்பு? விளக்கு தானே ஏத்த போறாங்க, மேல போய் பாபர். அது திருப்பரங்குன்றமே இல்லை, திருப்பறைக்குன்றம் தான். அது தெரியுமா உங்களுக்கு? அங்கே பூரா பறையர்கள் அடர்த்தியாக இருக்கிற ஒரு பகுதிங்க. அந்த பகுதியை அவங்க சொல்லிட்டாங்க, சங்கிப்பையில் நாங்கள் அடித்து வரப்போம். இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும்? முருகர் யார்? அவர் தமிழ் கடவுள். அவரை லவ் மேரேஜ். ஆறுபடை வீடு முதல் படை தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு வரல. ஆறுபடை வீடு வரலாறு பேசுவோமா? அவங்க கூட்டியாங்க. ஆறுபடை வீடில் முதல் படை இந்த படம் தான். இந்த படையில் வள்ளியையும் தெய்வானையும் கல்யாணம் பண்ணிட்டு அமைதியாக 2 பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உட்காந்துருக்கிறாரு. இவங்க இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் முருகனை கூட ஆணவப்படுவதை பண்ணிடுவாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நியூஸ் கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விசிகாவிலிருந்து சங்கத்தமிழர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒரு 2-3 நாளாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. முதல்வர் இன்னைக்கும் கூட வீடியோ வெளியிட்டிருக்காரு. முதல்ல அந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? அதாவது இன்றைக்கி டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள். அதே நேரத்தில் மசூதி இடிப்பு நாள். இடிபடும் மசூதிகளிலிருந்து, எரிபடும் சேரிகளிலிருந்து புறப்படும் வீர சூறாவளி தான் விடுதலை சிறுத்தைகள். நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம்னா, சங்கி பயலுக எப்படி அங்கே ஒரு பாபர் மசூதியை வச்சு அரசியல் பண்ணாங்களோ, அதே மாதிரி இங்கே அரசியலை முக்கியமாக தீர்மானிக்கிற ஏரியா மதுரை. இப்போ மதுரையில் இது மாதிரி ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கும் என்பதற்காகவே திட்டமிட்டு செய்கிறார்கள். நான் மதுரைக்காரன் தான். இப்போ எங்கள் ஊரில் தான் நாங்கள் சித்திரை திருவிழா நடத்துவோம். பல லட்சம் பேர் வருவாங்க. அந்த விழா நடக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் எங்களுக்கு உறுதுணையாக தண்ணி அடிப்பாங்க. நீ பார்த்தீங்கனாலே தெரியும். கிறிஸ்துவ பெருமக்கள் போகிற வரவங்களுக்கு மோர் கொடுப்பாங்க. அவ்வளவுக்கு நாங்கள் அங்கே ஒற்றுமையாக இருப்போம். அங்கே போகிற தமிழர்கள்ன்ற ஒரு பண்பாட்டு ரீதியாக தான் திரளுவோமே தவிர, அதில் இவன் இந்து, இவன் கிறிஸ்துவன், இவன் முஸ்லீம் அப்படிலாம் எந்த காலத்துலேயும் மதுரைக்காரங்க திரள மாட்டாங்க. கோர்ட்டோட ஆர்டர் இருக்குல்ல, சாதி புத்தி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். இருந்தாலும் எந்த காலத்தையும் அப்படி திரண்டது இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கோர்ட்டு ஆர்டர் வந்துருச்சு, ஏங்க நீங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்கல்ல. நான் ஒன்று சொல்லட்டுமா உங்கள்கிட்ட? கோர்ட்டு ஆர்டர் தான். மேல்பாதியில் அங்கே மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போங்க, தலித்து மக்கள்லாம் சாமி கும்பிட சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்டு ஆர்டர் சொல்லிச்சா சொல்லலையா? சொல்லிச்சுல. இது வரைக்கும் அதை கூட்டி போகிறதுக்கு எந்த சங்கி பயலாச்சும் அங்கே வந்திருக்கிறாங்களா? எந்த ராஜாவாக இங்கே வந்திருக்கிறாங்களா? அரசு தானே நடவடிக்கை எடுக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துச்சு, அரசாங்கம் அதற்கான முயற்சி எடுத்துச்சு, எடுக்காமலாம் இல்லை. கோர்ட்டு அந்த கலெக்டரே உள்ளே கூட்டி போய் முயற்சி பண்ணார். ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாள் கூட கூட்டியும் போனார், கரெக்டாக. ஆனால் தொடர்ந்து அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அங்கே இருக்கிற சங்கி பயலுக இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது வரமாட்டாங்க. அங்கே என்ன பிரச்சனை? அங்கே இந்துக்களுக்குள்ளேயே சாதிய பிரச்சனை. அப்போ இவனு நம்ம சாதிக்காரன் தாண்டா, அவனு நம்ம சாதிக்காரன் தாண்டா, தமிழன்டா, ஒற்றுமையாக்குவோம், அவங்க பூரா இந்துடா அப்படின்னு வரமாட்டேன். இந்து தானே. ஆனால் அங்கே மட்டும் ஏன் வர்றான்னா, அங்கே சிக்கந்தர் பாய் அங்கே இருக்கிறாரு. நல்லா கேட்டுங்க, சிக்கந்தர் பாய். இப்போ அந்த தூண் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது தீபம் ஏற்றக்கூடிய தூண் அல்ல, அது சர்வே ஸ்டோன். நான் சிவில் இன்ஜினியர், எங்களுக்கு தெரியும். எப்படி நாங்கள் ஆர்எல்லாம் எப்படி பண்ணுவோம், பெஞ்சு மார்க் எப்படி உருவாக்குவோம்னா, அங்கங்கே ஒரு பெஞ்சு மார்க் பாயிண்ட் வைப்போம். சிவில் இன்ஜினியரிங்கில் முக்கியமானது அது மாதிரி ஒரு பெஞ்சு மார்க் பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்டு நில அளவு கல், அந்த கல்
அதில் போயிட்டு எங்கிட்ட இது ஏற்றுறாங்களா? தீபம் ஏற்கனவே ஏற்றிருக்காங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் அங்கே இல்லை, 120 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே ஏற்றப்பட்டது உண்மைதான். அது சிக்கந்தர் அந்த கோயிலுக்கு முன்னாடி, சிக்கந்தர் தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தூண்ல இல்லை. அங்கே போட்டோ நான் பேசி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு போட்டோ கொடுக்குறேன். நான் அங்கே இருக்கிற சர்வே வரைஞ்ச படமே என்கிட்ட இருக்குது. கீழே வந்து 6 படை வீடுகளில் முதல் படை முருகர். முருகருக்கு மேலே அப்படி நடந்து போனீங்கன்னா அங்கே வந்து மேலே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. அங்கே ஏற்ற வேண்டியது ஒன்று யார் வேணாம்னு சொன்னது. இவங்க எங்கே ஏற்ற விரும்புகிறாங்கன்னா அங்கே சிக்கந்தர் மலைன்னு ஒன்று இருக்குது. சிக்கந்தர் பாய் ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. அவருடைய அந்த உடல் அங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க தர்காவை மாதிரி. ஏன் அந்த காலத்தில் அடக்கம் பண்ண விட்டீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே கீழே கோயில் இருக்குன்னா மேலே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மத நல்லிணக்கத்துக்காக விட்டுட்டாங்க. பாட்டுங்க, இப்போ நீங்கள் தான் ஆன்சர், நான் ஆன்சர் சொல்கிறேன். மத நல்லிணக்கத்தில் செஞ்சாங்கல்ல, அதே மத நல்லிணக்கத்தில் எப்பயுமே தலைமுறை எங்கே ஏற்றுவையோ அங்கே ஏற்று. அதை விட்டு நான் இங்கே தாண்டா ஏற்றுவேன் நீ வர்ற. அதேமாதிரி நீதிபதி பேரை வேற சொல்கிறீங்க. அந்த நீதிபதி இன்னொன்று நான் 2 கொடுக்குறேன் போடுங்க. நீதிபதி பிஜேபி நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேர் இருக்குது தெரியுமா? மதுரை மேலூரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபிக்காரையும் ஒரு நிகழ்ச்சி நடத்தின, அதில் ஒரு பேர் போட்டாங்க. நீங்கள் வேணும்னா அவர் நீதிபதி நினச்சி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். அவர் நீதிபதி என்ற போர்வையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு RSS. இருக்கட்டும் சார், அவரு நீதிபதி தானே. நீங்க நீதிபதி உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க சரி. ஆனா அப்ப நீதிபதி தானே, நீதிபதிகளுக்கு தனியா இதெல்லாம் இருக்கலாம், அவங்களுக்கு அஜெண்டா இருக்கலாம், எல்லாம் ஓகே. சேர்த்தாங்கன்னா நம்ம காவேரி பிரச்சனையில நீதிபதி என்ன சொன்னாங்க? தண்ணியை திறந்து விடுவான்னு சொன்னாங்களே, அந்த நீதிபதி பேச்சை கேட்டாங்களா எவனாவது? கேட்டாங்களாங்க? அதனால வந்து நீதிபதி சொல்லிட்டாருன்னா அதான்டா இறுதிலாம் இல்லை. மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்கிறானோ அதுதான். அன்னைக்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? நாங்கள் மக்கள் பார்வையை கொண்டு செல்கிறோம். நீதிபதியை தீர்மானித்தது யாருங்க? ஏங்க, நீதி சட்டத்தில் எழுதியவர் யாருங்க? புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? நான் நீதி வழங்குகிற தீர்ப்பை மதிக்கிறேன், தப்பு இல்லை, மதிக்கிறேன் அதை. ஆனால் அந்த தீர்ப்பு பிரகாரம் நடக்கணும்லாம் ஒன்றும் தேவையில்லைன்றார்ல. ஏன் அப்படி அவர் சொல்கிறாருன்னா, அவருக்கும் தெரியும் நான் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தையோ இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையோ நாளைக்கு ஏதாவது சங்கிப்பையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதையே உள்டாவாக செய்வாங்க. அதுதான் இதெல்லாம் அத்தாச்சி. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, வழக்கு போட்டால் என் மேலே போடட்டும், உங்கள் மேலே வேணாம், ரைட்டா? நான் சொல்கிறேன்ல, அவர் ஒரு சங்கிங்க. அவரை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அரசியல் ரீதியாக, அதாவது சட்ட ரீதியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் விமர்சித்த திருமாவளவன் அவர்களும் விமர்சிக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கெல்லாம் சேர்ந்து அவரை இது பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவரை உடனடியே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்பு திருமாவளவன் எப்படி இப்படி சொல்லலாம்? திருமாவளவன், சு வெங்கடேசன்லாம் பதவியிலேருந்து நீக்குங்கன்றாங்க. எம்பி பதவி நீக்குங்க சொல்கிறேன். அப்புறம் என்ன, அவர் அழகா தூக்குங்க. திருமாவளவன் அவர்களையும் சு வெங்கடேசன் எம்பி பதவியை நீக்குங்கன்றாங்க. அவங்க எப்படி ஒரு நீதிபதியை விமர்சிக்கலாம்னு கேட்குறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீதிபதினா என்ன பெரிய அங்கேருந்து நாங்கள் ஆண்டவனே கேள்வி கேட்க தமிழர்கள். சுட்ட பல வேணுமா, சுடாது பல வேணுமா, குற்றம் சொன்ன நக்கீனாக இருந்தாலும் சரி, ஆண்டவன் கேள்வி கேட்டவர் தான் தமிழர்கள். அதனால் நீதிபதி சொல்லிட்டாருன்றக்கா நான் வாயடிச்சுன்னு கிடக்க முடியாது. நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த விஷயத்தில் உண்மையிலே தமிழக முதல்வரை நான் பாராட்டுறேன். உண்மையிலே ஸ்ட்ராங்காக நின்றுட்டார். நான் கூட அப்படின்னு பிசிறு தட்டுவார் அப்படின்னு நினச்சா ஸ்ட்ராங்காக நின்றுருக்கிறாரு. நிச்சயமாக இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு தீர்ப்பு வரப்போகுது. சரிங்களா? கோர்ட் ஆர்டர் அவங்க வாங்கிட்டு 2 பேர் போய் மேலே விளக்கு ஏற்றதுல என்ன தப்பு? விளக்கு தானே ஏற்ற போகிறாங்க, மேலே போய் போனாங்க. பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் சும்மா நாங்கள் பார்த்து வரோம். உள்ளே போய் எங்கனே அங்கே வந்து எங்கள் ராமர் இங்கே இருக்கிறாரு, இங்கே தாங்க பிறந்தார், கரெக்டாக இந்த இடத்துல தாங்க பிறந்தார், ஹாஸ்பிட்டல் இங்கே தாங்க இருந்துச்சு அப்படின்னு தான் உள்ளே போனாங்க. கடைசி என்ன பண்ணாங்க பிரதர்? இடிச்சாங்களா இடிக்கலையா? அதே நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொன்னார்? நீதிபதிக்கு எவ்வளோ பேசுகிறீங்களா? அந்த நீதிபதி என்ன சொன்னார்? அது வந்து இடிச்சது தப்புத்தான், இதெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க. நீதிபதி சொன்னாரா சொல்லலையா? இடிச்சது தப்பா இல்லை, 2 வழக்கு. அது நிலம் யாருக்குங்கிற டிஸ்பியூட்டில் ஒரு தீர்ப்பும், இடிச்சது தப்பு தாங்கிற வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி 2 வழக்கு இருக்குல்ல. அதில் நீதிபதி சொன்ன வழக்கு தீர்ப்பத்தை நான் சொல்கிறேன். இடிச்சது தப்புத்தான், இருந்தாலும் கட்டிக்கிறேன்னு சொல்லி கட்டி அங்கே வந்து கொடி ஏற்றிருக்காரு. ஏற்றிட்டார்ல கொடி. ஆனால் அங்கேயே தோற்று போயிட்டாங்க. அந்த ஊரில் ராமர் இவங்களை காப்பாற்றல. அங்கே வந்து ஒரு தலித்து நின்று பொது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கேன். வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அந்த வரலாறு பொது தொகுதிங்க. அது ராமர் கோயில் கட்டினானா அங்கே ஒரு தலித்து வெற்றி பெற்று இருக்கிறான். அப்போ மக்கள் யார் பக்கத்து இருக்கிறாங்க? மக்கள் யார் பக்கத்து இருக்கிறாங்க? நல்ல சக்தி பக்கத்து மக்கள் இருக்கிறேன். ஆனால் ராமரின் பேரெல்லாம் கலவரம்.
பல பேரை கொலை பண்ணாங்க, பல பிரச்சனை நடந்துச்சு. அது மாதிரி இந்த மண்ணில் நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இல்ல நீங்க ரொம்ப கற்பனையா இருக்குன்றாங்க அவங்க பிஜேபி தவிர. நாங்க போறோம் விளக்கேத்தற தவிர நாங்க சிகந்தர் தர்கா அங்கேயே தான் இருக்கும். நாங்க அதை தொல்லையே பண்ணல. வருஷத்துக்கு ஒரு முறை போய் விளக்கேத்த போறோம், அவ்வளவுதான். அதுல அவங்க அப்படிதான் பிரதர் செய்வாங்க. எல்லாத்தையுமே மகாத்மா காந்தி என்ன சொன்னாங்க, மகாத்மா காந்திக்கு வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். நாங்கள் கடைசியில் மகாத்மா காந்தி போட்டு தரலையா? போட்டு தரலாம், போட்டு தரலையா? நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க? மகாத்மா காந்தி போட்டு தள்ளிட்டு அந்த கோட்ஸ் என்ன எழுதினேன், இதில் வந்து ஒரு இஸ்லாமியர் பேரத்தானே பச்சை குத்திருந்தேன். அது மாதிரி அவன் எல்லாமே அப்படி தான் பார்ப்பாங்க பிரதர். ஆனால் அவன் மறைமுக வேலை செய்வான். ஏங்க இன்றைக்கி அம்பேத்கரோட நினைவு நாளுங்க. ஆக்சுவலாக அம்பேத்கரை கூட அவன் கொலை செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்கள் நம்ம சொன்னோம்னா ரொம்ப சிக்கலாகி போயிடும். அதனால் எங்களுக்கு அவங்க பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்போ ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களை மாதிரி இருந்தால் ஆப்பிளை வெட்டி அழகாக வெட்டி எனக்கு கொஞ்சம் கொடுத்து நீ சாப்பிடுவீங்க. அதே இப்போ உங்களுக்கு கொடுக்காம கத்தியை ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பலில் கொடுத்து என் கழுத்தையே வெட்டி போடுவாங்க. அதான் உண்மை பிரதர். ஒரே கத்தி தான். அதுக்கு இவ்வளோ பெரிய விமர்சனம். இது அஃபென்ஸ் இல்லை. இது நீங்கள் பேசுகிறது அஃபென்ஸ் ஆச்சு. அஃபென்ஸ் இல்லை பிரதர். 100க்கு 100 உண்மை. வரலாறு பூரா சொல்லட்டுமா? அது தனி இன்டர்வியூ எடுப்புமா? அவங்க செஞ்ச அட்டூழியம் பூரா சொல்லட்டுமா? உண்மை ஒன்றா கொலகார பாவி 2002 அங்கே இதில் அது பேர் என்ன, எங்கே குஜராத்தில் கலவரம் பண்ணவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய அதிகாரத்தில் உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி அவங்க தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கனால வெளியில் வரலை. காலம் மாறும். ஒரு நாள் இந்த இதுக்கெல்லாம் தீர்ப்பு கிடைக்கும். என்னைக்கு யாரை ஏமாத்தலை, பிரபஞ்சத்தை ஏமாற்ற முடியும். 2002 கொலை செய்தவர்கள் யாருங்க? ஹூ கில்டு லோயா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பல பிரச்சனைகள் இருக்குது பிரதர். யார் இவர்கள்? இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறனால உடனே செய்யறது போல செஞ்சாங்க. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துறது தானே அரசோட வேலை. ஏன் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த மாட்டீங்க? நீதிமன்றம் சொல்லி இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த நீதிமன்றம் கொடுத்த நீதிபதி மேல எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதெல்லாம் நீங்க இதுல சட்டத்துக்குள்ள வர முடியாது இல்ல. நீதிபதி கொடுத்துட்டா அது நீங்க நீதிபதி யாரா வேணா இருக்கட்டும், அவரு கொடுத்த ஆர்டரை ஒபே பண்றது தானே அரசோட வேலை, அதிகாரிகளோட. அதுக்கே 2 கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்ல. 2 கேள்வி. இன்னும் 3வது கேள்வி சொல்ல. பஞ்சம் நிலங்களை எல்லாத்தையும் அவங்க இடத்தெல்லாம் பிடிச்சி அவங்கள ஒப்படைக்கிறான்னு தீர்ப்பு இருக்குது. தீர்ப்பு இருக்கு பிரதர். பஞ்சமி நிலங்களை, தலித்து பஞ்சமி நிலங்களை பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கா? இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் செஞ்சிருக்குதா? அதுக்கு மேல் பாதியை சொன்னேன். மேல் பாதியில் நீதிமன்றம் சொல்லி செஞ்சுருக்காங்களா? நான் சொல்கிறேன், யாரை கேட்குறேன்னா அரசாங்கம் இப்படி இருக்கட்டும், இதுக்கு இவங்க போய் போராடணும்ல. இன்னொன்று கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. நீங்கள் இனிமேல் இந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க, யார்ட்டும் கேட்க மாட்டீங்க. இதுக்காக போராடுறது யார்? ராம ரவிக்குமார் யார்? ராம ரவிக்குமார் சங்கிகளின் தலைவன். தமிழ்நாட்டு சங்கிகளின் தலைவன் தான் ராம ரவிக்குமார். எனது நண்பர் தான். நட்பாக தமிழ் என்ற முறையில் நட்பாக இருப்போம். ஆனால் அவர் மத ரீதியாக மத பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்துக்கு போய் இது மாதிரி ஒரு வழக்கை போட்டு இன்னைக்கு சிக்கலை வளர்க்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் அப்போ ஒரு நீதிபதி இருந்தார். இதே இடத்துக்கு அந்த நீதிபதி என்ன சொன்னார்? கீழே மட்டும் ஏற்றுங்கடா, தலைமுறை இங்கே. இந்த நீதிபதி மேலே ஏற்ற சொல்கிறாரு. புதிய உத்தரவு வந்திருக்குல்ல, புதிய உத்தரவை ஒபே பண்ண நாங்கள் ஏத்த மாட்டோம். எனக்கு டவுட்டா இருக்கு. விளக்கு ஏத்துறது என்ன சிக்கல்? ராம ரவிக்குமார் தலைமையில் ஒரு சங்கி குரூப்புகள் அங்கு சுத்தி திரிகிறார்கள். அங்க இருந்தவங்க பூரா எந்த ஊருக்காரன் எல்லாம் நார்த் இந்தியால இருந்து கொண்டாந்து இறக்கி இருக்கிறாங்க. அப்படி தாங்க அங்க வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் போய் நாங்க வந்து பாபர் மசூதி உள்ள போய் பாக்குறேன்னு போனாங்க. கடைசியில் இடிச்சாங்கல்ல, உடைச்சாங்கல்ல, அதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? தமிழகத்தில் அப்படி நம்ம மசூதி இது பண்ணால் விட்டுருவாங்களே? விளக்கு தானே ஏற்றிட்டு போட்டுமே, மேலே ஏற்றுறாங்க. எல்லாருடைய பார்வைக்கும் தெரியட்டுமேன்னு மேலே ஏற்றுறாங்க. அது உடனே விளக்கு தூணே இல்லை, தீப தூணே இல்லை, அது சர்வே கல் அப்படி இப்படின்னு பேசுறது. சர்வே கல் தான் ஒரு ரெக்கார்டு இப்போ தர்றேன்ல, அஃபிஷியலாக ஒரு சர்வே கல் அப்படின்றதுக்கு நான் இப்போ வரைபடத்தை தர்றேன். வரைபடம் அதுக்குன்னு போட்டுருக்க வரைபடம் இருக்குது. சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்ட வரைபடத்தை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ சைடில் போடுங்க. சரிங்களா? நான் சொல்வது என்னவென்றால், அங்கே வந்து முருகனா வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு பாடு. அங்க வந்து பாரத மாதாக்கு ஜேனா என்ன பைத்தியக்காரத்தனம் இல்லையா? என்னங்க பாரத மாதா? சரி, நீதிமன்றம் தமிழ் கடவுள், புரியுதா? முருகன் தமிழ் கடவுள். கடவுளின் பேர்ல கலவரம் பண்றதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சரி, நீங்க தீர்ப்பை நீங்க ஏத்துக்காதீங்க, தீர்ப்பை விமர்சிங்க, எல்லாம் ஓகே. நீதிபதியை ஏன் பர்சனலா அட்டாக் பண்றீங்க? அததான் பிஜேபியினர் கேட்கறாங்க. அனுப்புறேன் திருப்பி. இப்ப நம்ம அனுப்பல, இப்ப காட்டுறேன். இப்ப கையில அவன் பாரதிய ஜனதாக்காரன் ஒரு மீட்டிங் நடத்திருக்கேன். மீட்டிங்ல போய் இருக்கட்டும் சார், அதுக்காக அவர் பர்சனலா அட்டாக் பண்றாரு. நீதிபதி இல்ல, அவருக்குன்னு ஒரு டிகிரி, அவருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல, நீங்க அவர் பர்சனலா அட்டாக் பண்ணீங்க. அனுப்புறது பொய்யாங்க பிரதர். அப்படியே வந்து அவர் படத்தோட படம் உங்களுக்கு இந்த அவர் இந்த இது வந்து அங்க இருக்க சர்வே கல் நல்லா பாத்துக்கிறீங்க. இந்த நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்னொன்னு மேட்டர்ல வந்து இவரை வந்து ஒரு பிஜேபி நிகழ்ச்சியில அந்த இது உங்களுக்கு நான் அனுப்புறேன். நிகழ்ச்சியில அவர் பேரை போட்டிருக்கிறாங்க. அப்ப வந்து பிஜேபி நிகழ்ச்சிக்கு போனா அவர் பிஜேபியா சார்? அவர் அந்த பிஜேபி காரங்களே போட்டிருக்காங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பிஜேபி காரவே இருக்கட்டும் சார், அவர் நீதிபதி சார். நீதிபதிக்கான ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு அவரை பர்சனலா அட்டாக் பண்றது சரிதான். பிஜேபி காரர்கள் என்றால் நாங்கள் எதிர்ப்போம். நீங்க பேசி கொண்டு இந்த தருணத்துல
தமிழிசை வந்து அங்கே மாலை போட வந்துச்சு சென்னையில் ஒரு இடத்துல, ரைட்டா? மாலை போடும் பாரத மாதாக்கு ஜேனுச்சு. எங்கள் பையலுக்கு இப்போ அடித்து விரட்டிட்டாங்க. என்ன மாலை போடுறதுக்கு இங்கே வந்துருக்குற அப்படின்னு. காரைக்குடியில் விரட்டி அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க? நாங்களே சொன்னோம் அப்படி அடிக்கிறான்னு சொன்னாங்க. தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னா மக்கள் சொல்கிறேன், அவர் யார்? அம்பேத்கருக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்டா இங்கே வர்றாங்கன்னா அது மாதிரி நீதிபதியோ யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னா இவங்க வந்து மக்கள்கிட்ட பிரச்சனை பிரிவினவாதத்தை உருவாக்குவார்கள். இன்னும் உங்களுக்கு தெளிவாக அறிவுபூர்வமாக சொல்லணும்னா அவருடைய வேத புக்கு பஞ்சாப் தாட்ஸ், கோல்வாட்கர் எழுதிய புத்தகம், டாக்டர் ஹெட்கவரால் சவார்கர் எண்ணத்தோடு எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்தியாவில் நீங்கள் இஸ்லாமியர்களை ஓட்டு போட விடக்கூடாது, ஏன் நல்லா வாழவே விடக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க வெள்ளை பேப்பரில். நான் இல்லைன்னு சொல்கிறேன், நீ இல்லைன்னு சொல்லுங்கள். நான் வழக்கு போடாதுன்னு சொன்னீங்களே, நான் அதான் சொல்கிறேன், வழக்கு போட முடியாது. அவங்க வேதமே என்னன்னா, நீ இஸ்லாமியனா சூப்பர், நீ இங்கே வாழலாம், ஆனால் ஓட்டு போட உனக்கு உரிமை இல்லை, தொழில் செய்வதற்கு கூட உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு கொண்டு வரணும் வருங்காலங்களில். இவங்க ஒரு அடிமையாக வாழட்டும். ஏன்னா இவனுடைய வேத கோயில் எங்கே இருக்குது? வேத அதாவது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கான ஒரு புத்தகமான கோயில் எங்கே இருக்குது? நம்ம தமிழில், இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருக்குது, மெக்காவில் இருக்குது. ஆனால் இவங்க வாழலாம், ஓட்டு போட விடக்கூடாது. அதுதான் எஸ்ஐஆர். இப்போ அது மாதிரி இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுனால இது மாதிரி சிக்கலை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சிக்கலை உருவாக்குகிறார்கள். இது வரைக்கும் செய்யாத இப்போ ஏன் செய்கிறேன்? நீங்கள் அது பதில் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 100 ஆண்டுகள் வரைக்கும் ஏத்தல நீங்க சொல்றீங்க. தூணாங்களா? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏத்திருக்காங்கிறதுக்கு அதுக்கான ஆதாரம் இருக்கேன்றாங்க. நெறியாளர் கவனமாக சொல்லணும். சும்மா போகிற பயில கூட 100 ஆண்டுக்கு முன்னாடி ஏற்றுனாங்க, நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. 100 ஆண்டுக்கு முன்னாடி ஏற்றுனது சமணர்கள். சமணர்கள் தான் இங்கே ஆண்டு வந்தார்கள், அது வேற, அது பல வரலாறு, அதை இப்போ விடுங்க. நான் என்ன 100 ஆண்டு நீ என்ன தூங்குனியாடா தம்பி? ஏன்டா போன வருஷம் ஏன்டா வாயை திறக்கல? இப்போ கேட்குறாங்க, கொடுங்க. எப்போ கேட்டா என்ன? இப்போ கேட்குறாங்க. கத்தி உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க, பயமா இருக்கு. விளக்கு ஏற்று தான் கேட்குறாங்க. கத்தியும் விளக்கு ஒண்ணுதான். உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. கத்தியை கொடுத்து இப்போ நீ போட்டு தள்ளிட்டேன்னா, கலவரத்தை உருவாக்கிட்டேன்னா, அங்க வந்து பாரத மாதாக்கு நீதிபதி அதுக்கப்புறம் வருமா வராதா? இரு நீதிபதிகள் கரெக்ட் சார், புரியாது. இரு நீதிபதிகள் சொல்றாங்க இந்த அரசுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு, மேல வந்து இவங்களை அனுமதிக்காததுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முத ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கு. உண்மையிலே இந்த நான் பாராட்டுறேன். இந்த பல இதுல எனக்கே பிடிச்ச கூட்டம் இருந்தா நான் விமர்சிப்பேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பத்தே ஒரு தன்மானத்தோடு தந்தை பெரியார் என்று சொல்ற அந்த சொல்லாடலை வந்து உண்மையை நிரூபிச்சிருக்கிறீங்க. அறிஞர் அண்ணா கோட்பாட்டை நடைமுறைப்படுத்திருக்கீங்க. அறிஞர் அண்ணா வந்து ஆரிய மாயை என்ற புத்தகத்தை படிங்க. நீங்க இப்ப ஆரிய மாய புத்தகத்தை, அறிஞர் அண்ணா புத்தகத்தை படிச்சுன்னு ஆத்தாடி சங்கிப்பையில பார்த்தாலே அடிச்சு வரட்டும் மாதிரி வரட்டுவீங்க. நானாவது வந்து அடிச்சு தப்புறான்றேன். ஆரிய மாய அறிஞர் அண்ணா புத்தகத்தை படிச்சுன்னா நீங்களே விரட்டி அடிச்சிருவீங்க. அது மாதிரி கொடுமைக்காரர்கள் இவர்கள். ஏங்க நார்த் இந்தியாவிலாம் போனோம்னா அவ்வளவு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இங்கே எப்படி நம்ம தமிழ்நாட்டில் அங்கங்கே சாதி பிரச்சனை வருது பார்த்தீங்களா? அதுமாதிரி நார்த் இந்தியாவில் பூரா வெறும் மதக்கலவரம் தான். நிம்மதியாக வாழ முடியல. ஒரு நீங்க சொல்றது எல்லாமே நடக்கலாம், நடந்திருக்கும். இப்படிதான் சார் கிறிஸ்து ஃபாதர் யாரு? தீய வச்சு எரிச்சது யாரு? ஆனால் என்ன அதுமாதிரி ஸ்டான்லி சுவாமி அவரை வந்து பாவம், அவரே வந்து இதில் கடந்தார், இதில் சிறைச்சாலை கடந்தார். அவரை கொலை பண்ணாங்க சிறைச்சாலையை வச்சு. புரட்சி அம்பேத்கருடைய பேரனை சிறைச்சாலையில் வைத்து ஒடுக்கினார்கள். இப்போதான் அவருக்கு ஏதோ ஜாமீன் கிடச்சி வெளியில் வந்திருக்கிறாரு. நீ நம்ப முடியாது பிரதர், தமிழர்கள் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டோம் நாங்கள். நீதிபதி சொன்னால் என்ன? இப்போ நீதிபதி சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. நீதிபதினு சொல்லியிருக்காரு பஞ்சமி இளங்களை மீட்டு கொடு, சாதியை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீதிபதி சொன்னால் உடனே கேட்டுருவாங்க. அவர் உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா சிஎஸ்ஐஎஃப் அனுப்பி போய் விளக்கேற்றுங்கன்னு அடுத்தடுத்து அவங்க நகர்றான். அவர் உத்தரவு போட்டுட்டே அவர் ஆர்எஸ்எஸ்கார அப்புறம் அவர் வேலையை கரெக்டாக செய்வார்ல, சும்மா சாதாரண ஆளா? இதுதான் ஒரு டக்குன்னு சிஎஸ்எஃப் அனுப்பி அவங்க இவர் இங்கேருந்து ஒரு 50 பேர் அனுப்புனாங்கன்னா அவங்க 500 பேராக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது பிரதர். இது வந்து நீங்கள் இப்போ பொறுமையாக இருங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு, நல்ல தீர்ப்பு வந்து வழங்கும். ஓகே, நீங்கள் சொன்னது உண்மைனா முதல் தீர்ப்பு வழங்கிட்டார்ல, படையை அனுப்பினார்ல, அப்படியே திருப்பி ஏற்ற விடலை. அதான் 144 போட்டாச்சுன்னு தமிழக அரசு எப்போ போட்டீங்கன்னு கேட்குறாங்க. எடுத்துட்டார்ல, விட மாட்டாங்க. அதுதான் அவங்க கேட்குறாங்க, ஏன் நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்த மாட்டீங்க? அதுதான் மக்கள் கைதட்டுறானே, மக்கள் வரவேற்கிறானே. இன்னொன்று சொன்னால் நீ ஆச்சரியமாயிருவீங்க, போடுறீங்களா போடலான்னு தெரியல. அது திருப்பரங்குன்றமே இல்லை, திருப்பறைக்குன்றம் தான். அது தெரியுமா உங்களுக்கு? அங்கே பூரா பறையர்கள் அடர்த்தியாக இருக்கிற ஒரு பகுதிங்க. அந்த பகுதியை அவங்க சொல்லிட்டாங்க சங்கிப்பையில் வந்து நாங்கள் அடித்து வரட்டும். இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சிக்கலாக இருக்குது. மோசமான ரெக்கார்டு, எதுலையுமே ஒரு நல்ல ரெக்கார்டே இல்லை. எங்கே போனாலும் கலவரம். மண்டக்காடு கலவரம் உங்களுக்கு தெரியுமா? நீங்களாம் இப்போ பிறந்திருக்கே மாட்டீங்க. மண்டக்காடு கலவரம் பண்ண தான் அவங்க வந்து பிஜேபி இங்கே வந்துச்சு.
கோயம்புத்தூரை கலவரம் பண்ணது யார்? இந்த பிஜேபிக்காரங்க தான். பிஜேபி கூட கொஞ்சம் மைல்டாக இருக்கும். பிஜேபிக்குள்ளே இருக்க ஆர்எஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மோசமான பயலுங்க. சொன்னால் நீங்கள் பயந்து போயிடுவீங்க. அவ்வளோ வரலாறு இருக்குது. அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்க வரலாறு மோசமான வரலாறு. கொலகார பாவிங்க. நானா சொன்னேன்? மகாத்மா காந்தியே கொலை பண்ணாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நீதிமன்ற தீர்ப்பை மீறின தமிழக அரசு விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றாங்க. எந்த விலை வந்தாலும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு எந்த விலை கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு ஒரு விளக்கை ஏற்றிட்டா வேலை முடியும்ல. எப்படி ஒரு விளக்கை ஏற்ற விட்டுட்டா அப்படி மேலிருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படியே தெரியும் பிரதர். மேலேருந்து இப்படி பார்க்கறதுக்கு என்னப்பா ஒரே ஒரு விளக்கு தானே? மக்கள் அப்படி தானே கேட்குறாங்க. மதுரையில் ஒரு விளக்கு தானே அப்படின்னு தானே கேட்குறாங்க. இந்த இதே தப்பான செய்தி நீங்கள் பரப்புறீங்க. பொதுமக்கள் கேட்கல, கேட்க போது சங்கி பயிலுங்க. ஒரு பொதுமக்கள் கூட ஆதரவல்ல. பொதுமக்கள் கேட்குறாங்க, ஏன்னா கீழே ஏற்றுறீங்க, மேலே என்ன ஏற்றுறீங்க? சிக்கந்தர் மலைக்கு பக்கத்தில் நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே. அந்த அந்த கல் அது ஏற்றுற இடம் தான் சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த தர்காவுக்கு முன்னாடி நீதிபதி இல்லைன்றாரு ஜிஆர் சுவாமிநாதன். அங்கிருந்து 15 மீட்டர் தள்ளி தான் இருக்கு. காம்பவுண்ட் செவர்ல இருந்து 15 மீட்டர் தள்ளி தான் இருக்கு. 15 மீட்டர்ன்றது அப்படி பார்த்தா தெரியும். ஆனால் கட்சிக்காரெலாம் நீதிபதியானா இப்படித்தான் ஆகும் பாரு. எப்படி நாடு விளங்குமா? சார் நான் என்ன சொல்றேன், நீதிபதிகள், அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அஃபிலிவேட் இருக்கலாம் சார். ஆனா அவங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்புல இருக்காங்க. பொறுப்புதான் ரொம்ப அது ஒரு நீதிபதியா இருக்க, ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறவரை நம்ம இவ்வளவு கடுமையா விமர்சிக்க கூடாது. வந்து விட்டுருவேன், வழக்கு பெருசா வழக்காயிரும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பிரதர். நீங்கள் பூரா எங்கள் வரலாறு பூரா தெரியும் பிரதர். சும்மா நீதிபதினா அவரே தான் பெரிய நினைக்காதீங்க. சட்டத்தில் இருந்ததே எங்கள் அம்பேத்கர். சரி, நீங்க இங்கே பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி பாபர் மசூதி இடுப்பு இருக்குல்ல, அது ஒரு நீதிபதி ஒரு வழக்கு கொடுத்தார்ல. இன்னைக்கு அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் பிஜேபி அரசாங்கத்தோட ஒரு அதிகாரத்தில் இருக்கார். தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இது மாதிரி எந்தெந்த நீதிபதிகள் இப்போ இவர் ரிட்டையர் ஆகிறாருங்க. ரிட்டையர் ஆகி முடிச்சு அவர் எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். நியூஸ் கிளிப்ஸ் இங்கே தான் இருக்குங்க. இவர் எம்பி ஆகிறார், பிஜேபி எம்பி, நியமன எம்பி. அப்புறம் நீ என்ன பேசுறீங்க? சரி, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சரி அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது விளக்கேத்த அனுமதிங்க. ஒரு பயில விட மாட்டான், ஒரு பயில விட மாட்டான் பிரதர். நான் விளையாட்டுக்கா சொல்ல, ஒரு பயில கூட. அதனாலதான் பிரச்சனை வருதுன்றாங்க. எப்படி? அதனால ஒரு பிரச்சனை வராது. பிரச்சனை வரது ஏத்துனாதான் பிரச்சனையே. அவங்க கோர்ட் ஆர்டரோட வராங்க, நீங்க எதுவுமே இல்லாம ஏத்த மாட்டேன்னு நீங்க பார்த்தா சண்டை வரும். மக்கள் சக்திக்கு முன்னாடி கோர்ட் சக்திலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சட்டத்தின் தான் சார் நடக்குது. நான் சொல்ற லாஜிக் பயிர் சொல்லுங்க. கோர்ட் யாருக்காக? அரசியலமைப்பு சட்டம் யாருக்காக? சட்டத்தை பாதுகாக்க. யாருக்காக? நான் கேட்ட கேள்வி. அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்காக. அந்த மக்களே எதுக்குறேன். அப்புறம் என்ன? மக்களுக்கே பிடிக்கலங்க. மக்கள் எதுக்குனாலும் அவ்வளவு சிக்கல். இப்போ மக்கள் ஓகே வாங்கப்பா சேர்த்துக்கிறோம்னா பரவாயில்ல. எந்த முஸ்லீமும் எதுக்கவே இல்லையே. அதான் அவங்க சொல்றாங்க, யார் எதிர்த்தா? முஸ்லீம் காவல்துறையை தவிர யார் எதிர்த்தா? முஸ்லீம் எதுக்க தேவையே இல்லைங்க. முஸ்லீமுக்கு எதுக்கும் பிரச்சனையே இல்லை. முஸ்லீம்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு நீங்க அதான் சொல்றீங்க, அல்லாஹ்வை பார்ப்பாங்க, ஒளியின் வடிவமாத்தே நம்மளே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருக்கரன்னு சொல்லுவோம். அவங்களே திருக்குறள் அவங்களே படிச்சிருக்க மாட்டாங்க. நான் படிச்சாலும் அதுலேயே 2வது அத்தியாயத்தில் 2:5-7 வருது. அல்லாஹ் இஸ் த ப்ரொடெக்டர், தோஸ் ஹூ ஹேவ் ஃபெய்த் ஹி வில் லீட் அவுட் ஆஃப் தி டெப்த் ஆஃப் தி டார்க்னஸ் இன்டு தி லைட். அதாவது அல்லாஹ் என்பவர் இருட்டுக்குள் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். வெளிச்சமே அல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் வெளிச்சம் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்றான். அருட்பெரும் ஜோதியே எதுனா தனிப்பெரும் கருணை தான். நாங்கள் கருணையோடு இருப்பதால் அவர்களை நாங்கள் ஏற்ற விட மாட்டோம். ஏன் ஏற்ற விட மாட்டோம்? தேவையில்லாத பிரச்சனை பெருசு பண்ற மாதிரி. நேர போய் விளக்கு பற்ற வைப்பாங்க. விளக்கு பற்ற வச்சு முடிச்ச பிறகு அந்த தர்காவை உடைக்கணும்பாங்க. தர்கா ஏன் இங்கே வந்துச்சு? தர்கா இங்கேருந்து எடுன்பாங்க. அப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனை நாட்டுக்குள்ளே. நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை பாருங்கடா அப்படின்னு தமிழக முதல்வரே நேரடியாக தலையிட்டு அதில் மேலே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை போலீஸ் செய்யுது. போலீஸுக்கு அவ்வளோ புத்தி இருக்குது. நீங்கள் என்ன போலீஸ்னு பில்டப் பண்ணுறீங்க? போலீஸை மாதிரி பொறுக்கி பேர உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. முதல்வர் நேரடியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் மேலே விடாதீங்க அப்படின்னு. இப்போ மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. மேல்முறையீடு சொல்ல போகுது, அதனால் இது வரைக்கும் ஏற்றலை, அதனால் ஏற்றாதீங்க அப்படி சொல்ல போது. நீங்கள் முரண்டு பிடிக்கிறீங்க, அவங்க ஏற்றி ஆகணுன்றாங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இது தேவையில்லாத சச்சரவை தானே சார் உருவாகும். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அவங்களுக்கு என்ன அப்படியா? அங்கே ஒளி ஏற்றணுமே உடனே இங்கே வந்துருவாரான். நான் கேட்குறேன், சரி முருக கடவுள் இருக்கிறாரு, மோலவியா அந்த பக்கத்தே போகக்கூடாதுங்க. அங்கே முருகர் அங்கேயே வள்ளியை திருமணம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. இவங்களே கலப்பு திருமணத்துக்கு ஆணவ படுகொலை செய்கிறவங்க அங்கேயே போகிறாங்க முருகர்கிட்ட. முருகர் யார்? அவர் தமிழ் கடவுள். அவரை லவ் மேரேஜ் 6 படை வீடு முதல் படை தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு வரலாறு. 6 படை வீடு வரலாறு பேசுவோமா? அவங்க கூட்டியாங்க. 6 படை வீடில் முதல் படை இந்த படை தான். இந்த படையில் தான் வள்ளியையும் தெய்வானையும் கல்யாணம் பண்ணிவிட்டு அமைதியாக 2 பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உட்காந்துருக்கிறாரு. இவங்க இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் இவங்க முருகனை கூட ஆணவ படுகொலை பண்ணிடுவாங்க. உண்மை நான் சொல்கிறது. அப்படி கொண்டவங்க இவங்க எதுக்கு அங்கே போகிறாங்க?
முருகர் சாதாரணமாக நிற்கக்கூடாது, ராமர் மாதிரி. அவர்கிட்ட வந்து கையில் வந்து இது வச்சுருக்காரு, வேலு போட்டு தள்ளிடுவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நெசமாதான் பிரதர், ராமர் பாவம் கொஞ்சம் அப்புறாணி ஆள் கரெக்டாக. முருகர் அப்படி இல்லை. முருகர் அவர் என்ன என்னை வச்சு ஏன்டா நீ அரசியல் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் ஏன்டா இங்கே ஏற்றி விட்டு போக முடியாது? நான் தான் அவன் ஜோதியின் வடிவமாக இருக்கேன்ல, எல்லாருக்கும் கொடுப்பேன்ல, மேலே தான் போய் தற்காக்கு இந்த விவகாரத்துல நீதிபதியை விமர்சிச்ச திரு பே சண்முகம், தொல் திருமாவளவன், சு வெங்கடேசன் இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணுங்கன்னு பாஜகவினர் சொல்றாங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லுவோம், யூபி அதெல்லாம் என்ன வழக்கு எங்கள் தலைவரை போட்டிருந்தாரு. இதுக்கு பிரச்சனை உருவாக்க வந்தவர்களை பூரா இந்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யணும் எங்கள் தலைவர் அறிக்கையை கொடுத்துருக்குறாரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்கள். தலைவர் அறிக்கை படிச்சிங்கன்னா படிக்கலையா? உள்பா சட்டமா? ஊப்பா சட்டமா? தூக்கி உள்ளே போடுதான் சொல்லியிருக்காருல. ஒரு போடாமல் தர்றாரு என்னன்னு தெரில. டக்குன்னு தூக்கி அவன் வந்து அந்த ராம ரவிக்குமார் தூக்கி உள்ளே ஓட்டையும் எல்லாம் சரியாயிரும். அவருக்கு அதே வேலை தான் ராம ரவிக்குமாருக்கு. பின்னாடி ஒரு பேர் இருக்க மாட்டேன், ஒரு 2-4 பேரை வச்சுக்கிட்டு. ஆனா அன்னைக்கு கூட்டத்தை பாத்தீங்கல்ல, எங்கே அரசு தான் நீங்க பெருசாக்குறீங்க. ஏற்கனவே அவங்க வந்து இந்த சிகந்த தர்கா பிரச்சனையில ஒரு போராட்டம்னாங்க, ஒரு 100 பேர் போராடி போயிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு நீதிமன்றத்தை நீங்க தடுத்து அவங்க கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து லட்சக்கணக்கான பேர் அங்க கூடுறாங்க. நேத்து அவங்க பாட்டுக்கு 2 பேர் வந்து விளக்கேற்றிட்டு போயிருப்பாங்க. நீங்க திரும்ப தடுத்து அங்க ஒரு கலவரமாகி 144 போட்டு யார் இந்த பிரச்சனையை பெருசாக்குறதுன்னு இருக்குல்ல, அரசு தான் பெருசாக்குது. அரசு இல்லை, அரசு வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு பிரச்சனையை. உத்தரப்பிரதேசில் அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண விட்டனால தான் அவங்க போய் அதை உடச்சி பெரிய ரத்த களமாயிருச்சா இல்லையா? ஆனால் வருவதற்கு முன்னிருந்து முதல் முறையாக ஒரு வெயிட்டாக பண்ணியிருக்கிறார் தலைவர் ஸ்டாலினை. பாராட்டுறான் உண்மையிலேயே. இது நாள் வரைக்கும் நம்ம இப்போ மேலே அனுமதிக்க மாட்டீங்க, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவங்க என்ன திருட்டுத்தனமாக போய் எங்கிட்ட சைடில் போய் ஏற்ற சொல்லுங்க. அதெல்லாம் வந்து போலீஸ் கடுமையான பாதுகாப்போடு இங்கே இருக்குது. யாரும் அந்த மலையிலே இவங்க ஏற விடக்கூடாது. அதை நான் சொன்னேன். அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே மாட்டேறீங்க. அவர் முருகன் யார்? நீ அதுக்குள்ளேயே போக மாட்டேறீங்க, அவுட்டர்லேயே பேசுறீங்க. முருகர் யார்? முருகர் ஒரு தமிழ் கடவுளா? நம்ம முருகன் சுப்பிரமணியன் கேட்பாங்கல்ல சார், எந்த தமிழர்கள் முருகரை கொண்டாடுறாங்கன்னு கேட்பாங்க. இந்து தமிழர்கள் தான் கொண்டாடுறாங்க முருகரை. இஸ்லாமிய தமிழர்கள் கொண்டாடுறாங்களா, கிறிஸ்துவ தமிழர்கள் கொண்டாடுறாங்க? அது ஒரு தனி டாபிக் இல்லை. நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இப்போ மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ இந்து கடவுள் தான் முருகன். மேல்பாதிக்குள் உள்ளே நுழைய தடுத்தார்களே பறையர்கள், அவர்கள் இந்துவா கிறிஸ்துவர்களா? அப்போ அங்கே ஏன் நீ போகலை? அங்கே போய் ஏன் வெற்றிவேல் வேல் வெற்றிவேல் நீ ஏன் கூவலை? அங்கே ஏன் ராஜா வந்து மீசை முறுக்கிக்கிட்டியா இங்கே போகலை? ஒட்டு மீசை ஒன்று வச்சுருக்கிறாரு, ஏதோ ஒரு படத்தில் வேறு அப்போ நடிக்கிறாரா? ஒருவேளை பட விளம்பரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். குன்றுமலையா ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அதுக்காக இந்த ஆள் பண்ணுறாரு. அவர் அங்கே கூட்டியாங்க, அவங்களும் இந்து தான். மேல்பாதிக்கு வாங்க சேர்ந்து போராடுவோம். நீங்கள் திருட்டு பையங்க, நீங்கள் வேறு இதுக்கு போட்டு இவ்வளோ பெருசாக இன்டர்வியூ எடுத்து தெரியும். திருட்டு பயலுக்கு, பிராடு பயலுக்கு, பித்திராட்ட பயலுக்கு சங்கத்தமிழன் சொல்லல. அதாவது 1948 இந்தியா ஒரு அறிக்கை கொடுக்குது. எப்போ மகாத்மா காந்தி கொலை செய்த பிறகு படித்து காட்டணுமா அதையும்? அதில் சொல்லுது, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் எல்லாத்தையுமே மறைமுகமாகத்தான் செய்வார்கள், தீ வைப்பார்கள், கொலை செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள். இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்களேன், எவ்வளோ நேரம் பேசுங்கள. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க, மகாத்மா காந்தி காலத்திலேயே. இப்போ செய்ய மாட்டாங்களா? இதை முன்னுணர்ந்து சூப்பராக தடுத்துருக்காருங்க. இந்த நேரத்தில் வந்து அவரை பாராட்டுறேங்க. நான் இது வரைக்கும் நான் அவரை எவ்வளோ நானே விடுதலை சிறுத்தையில் விமர்சிக்கிற ஒரே ஆள் சங்கத்தமிழ் முதல்வரை. இப்போ நான் பாராட்டுறேன் முதல்வரை. அப்புறம் என்ன அர்த்தம்? ஸோ அனுமதிக்க மாட்டீங்க, அவங்க விளக்கு ஏற்றணுன்றாங்க. என்ன நடக்குதுன்னு நீதிமன்றம் தான் விளக்கம் கொடுக்கணும். இவ்வளோ நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.